தலைமுறையின் 18+ நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது கணேஷ். 18+ பயணம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கல்லூரியில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த வாரம் நாம கோவையில் இருக்கக்கூடிய காருண்யா பல்கலைக்கழகத்தில் இருக்கிறோம். இங்க என்னோட முதன்முறை வாக்காளர்கள் மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தேர்தல் வரலாறுகளிலேயே இந்த முறை தான் டிவி, அதே போல இன்டர்நெட், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்கள் அப்படின்னு மீடியாக்களுடைய அசுர வளர்ச்சிக்கு பிறகு நடக்க போகிற முதல் தேர்தல் அப்படிங்கிறதுனால தகவல்களும் விவாதங்களும் கருத்துக்களும் எக்கச்சக்கமாக பகிரப்பட்டு வருகின்றன. இதன் மூலமாக ஒரு அரசியல் விழிப்புணர்வு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆக மிக முக்கியமான இந்த தேர்தலில் இளைஞர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும், இவர்களுடைய அரசியல் புரிதல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கேட்பதற்காக தான் இங்கே நாம் இருக்கிறோம். அதுதான் 18+ நோக்கமும் கூட. நாம் நம்முடைய விவாதத்தை தொடரலாம். ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின்லேருந்து நான் இதை துவங்க விரும்புகிறேன். இங்கே இருக்கிற எத்தனை பேர் ஓட்டு போடுவது முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓட்டு போடுவது மிக முக்கியம் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஆம், இல்லை, என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆம், ஆம், வெரி குட், அருமை. 100%, 100% எல்லாருமே ஓட்டு போடுவது முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க. ரைட். இன்னொரு கேள்வி, ஓட்டு போடுவது முக்கியம் அப்படின்னு நினைக்கிற நீங்க ஓட்டு போடுவதன் மூலமாக ஒரு ஜனநாயக மாற்றமோ அல்லது நல்ல விஷயங்களோ நடந்துரும்னு நம்புறீங்களா? ஓட்டு போடுவதன் மூலமாக ஒரு மாற்றம் வருமா? அல்லது ஓட்டு போடுவது ஒரு சடங்காக, ஏதோ கடமைக்கு என்னுடைய ஜனநாயக கடமை நான் செய்யறேன், விரல்ல மை வைப்பாங்க, அது ஒரு ஃபன்னான விஷயம் அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போடுறீங்களா? மாற்றம் வருமா? ஆம், இல்லை, எல்லாரும் காமிங்க, கமான். இல்லைன்னு சொல்றவங்க சொல்லுங்க பாப்போம். இல்லைன்னு யார் சொன்னீங்க? ஏன், எதனால ஓட்டு போடுவது ஒரு மாற்றத்தை கொண்டு வராதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து நிறைய சொல்லுவாங்க, அந்த எலெக்ஷன் டைம் அப்போ அவங்க இது செய்கிறோம் அது செய்கிறோம் எல்லாமே சொல்லுவாங்க. பட் ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கும் அந்த ஊருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அவங்க ஓட்டு கேட்க வருவாங்களா சார்? எல்லா அரசியல்வாதியும் எலெக்ஷன் முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி ஓட்டு கேட்க வருவாங்க. அவங்க சொல்கிற விஷயம் என்ன? என்னை ஆட்சியில் நீங்கள் ஜெயிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இதை கொடுப்போம் அதை கொடுப்போம், இது மட்டும் தான் அவங்க சொல்லுவாங்க. இது சத்தியமாக ஒரு நல்ல தலைவருக்கும் இது இல்லை சார். அதை நம்பி நம்ம ஆளுங்களும் காசை வாங்கிட்டு ஃப்ரீயாக வருது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஓட்டு போட்டுறாங்க. ஆனால் உண்மையான அரசியல், உண்மையான ஒரு கட்சி வேணும்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? இந்த மாதிரி என்னையை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா நீங்கள் சொந்தமாக டிவியிலேருந்து கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்குகிற அளவுக்கு உங்கள் வாழ்வுத்திறனை கூட்டுவேன்னு சொல்கிற கட்சிக்கு ஓட்டு போடலாம் சார். என்னை பொறுத்தவரை அரசியலுங்கிறது இப்போ வந்து பிஸ்னஸாக மாறிட்டு, அது வந்து தனிப்பட்ட அவங்களோட நலன்காண்டி தான் அரசியல் நினைக்காங்களே தவிர மக்களுக்காண்டி யாருமே எலெக்ஷன் நினைக்கிறது. அதனால இந்த இது மாற்றம் கொண்டு வர நான் நினைக்கிறேன். ஆம்னு சொன்னவங்க சொல்லுங்க. தேர்தலில் உங்களுக்கு நம்பிக்கை இருப்பதற்கான காரணம் என்ன? தேர்தலில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. மாற்றம் ஒன்று தான் மாறாதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனால் நான் அதை வந்து ஆமோதிக்கிறேன். ஏன்னா கனவுகளை நினைவாக்கும் இளைஞர்கள் தான் இந்த அதிகம். நீங்கள் முதல்ல சொன்னீங்க 17 லட்சம் இளைஞர்கள் இங்கே இருக்காங்கன்னு சொன்னீங்க. எங்களால் முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறையா இருக்குது. என்னை போல இளைஞர்கள் இந்த தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஒளிமிக்க தமிழ்நாட்டை நாங்கள் மாற்றுவோன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் கடமையாக மட்டும் பார்க்கல, அதை நாங்கள் எங்களுடைய எழுச்சியில் பாரதமாக மாற்றணும்னு நினைக்கிறோம். அதுக்காக நாங்கள் அதை வந்து எங்களுக்குள்ள ஒரு ஸ்டெப்பாக நினைக்கிறோம். ரைட் ரைட் ரைட். வேற என்ன காரணம்? தேர்தல் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருப்பதற்கு வேற என்ன காரணம்? வேட்பாளர் சரியில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இவங்க சொல்கிற மாதிரி ஓட்டு போட்டும் எந்த ஒரு பயனும் இல்லாமல் போகலாம். ஸோ ஓட்டு போடுறதுனால மாற்றத்தை கொண்டு வர முடியும். வேட்பாளர் சரியான ஒரு நபராக, ஒரு நல்ல தலைவனுக்குரிய தகுதிகளோடு இருந்தால் மாற்றத்தை கொண்டு வர முடியும். இல்லை, இது வந்து மாற்றம் வராது அப்படின்னு எப்படி சொல்கிறாங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. முதல் தலைமுறை வாக்காளர்கள், அதுக்கப்புறம் வந்து இளைஞர்களோட ஓட்டு வந்து கிட்டத்தட்ட 1 கோடிக்கு அதிகமாக இருக்குது. அவங்க எல்லாருமே சமூக வலைதளங்களில் இந்த அவங்களோட ஓட்டு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறாங்க. ஆனால் அந்த மாற்றம் இல்லை அப்படிங்கிறவங்க பெரும்பாலானவங்க வந்து இளைய தலைமுறையை சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க. அவங்க ஒரு விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் மாற்றம் வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா வராது. ஒரு கட்சி 1967க்கு முன்னாடி காங்கிரஸ் மட்டும்தான் கட்சி. 1967 காங்கிரஸை தோக்கடிச்சு டிஎம்கே வந்து பெரிய வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் 1977 எம்ஜிஆர் வந்து ஏடிஎம்கே ஆரம்பிச்சதுக்கப்புறம் 13 வருஷம் அவர் மட்டும்தான் முதலமைச்சராக இருந்திருக்காரு. 1987 எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் ஏகப்பட்ட கட்சிகள் வந்துருச்சு. இதுவே ஒரு பெரிய மாற்றம் தான். மக்களோட மனதில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இன்றைய தலைமுறை அதாவது எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து மாற்றங்கிறது வந்து ஒரு 2020 மேட்ச் மாதிரி நினைக்கிறாங்க. அது உடனே வரதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் கிடையாது. மாற்றங்கிறது ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி, கொஞ்சம் டயம் எடுக்கும், ஆனால் வந்து கட்டாயம் மாற்றம் வரும். இந்த தேர்தலின் மூலமாக ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த அணி மேலதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு எந்த அணியை சொல்லுவீர்கள்? எதனால?
என்னை பொறுத்தவரை திமுகவில் ஸ்டாலினை கேண்டிடேட்டை நிப்பாட்டுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கருணாநிதிக்கு வயசாயிட்டு பின்ன அவர் நின்று வேஸ்ட்டு தான். இப்போ என்னை பொறுத்தவரை ஸ்டாலின் ஒரு நல்ல கேண்டிடேட் நினைக்கிறேன். அவர்னா கண்டிப்பாக மாற்றம் வரும் நினைக்கிறேன். ஓகே, திமுக மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க. கண்டிப்பாக. ரைட், வேற என்ன கருத்து இருக்கு? எனக்கு தெரிஞ்ச வரை அதிமுக மேலே எல்லாருக்கும் உள்ள நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து அவங்க ஓட்டிங்க்கு வின் பண்ணி வந்து நின்னப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது இது வந்து எங்கள் கட்சி அப்படின்னு சொல்லாமல் இருந்தாங்க. இது வந்து நம்மளோட கட்சி, மக்களோட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னைக்கு அவங்க பதவி ஏற்றாங்களோ அது வந்து எங்கள் கட்சியில் நாங்கள் இப்படி தான் போவோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு அதில் வந்தது. அதுக்கப்புறமா அவங்க ஒவ்வொரு படிப்படியாக அவங்க குறைஞ்சாங்க. அவங்களோட சொத்து வழக்கு, அதுக்கப்புறமா சென்னை ஃப்ளட் ரிலீஃப், அப்படி ஒவ்வொரு இதாக குறைஞ்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிஎம்கே மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இப்போது. ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து பாலிட்டிக்ஸில் இருந்த போதும், அவங்க அரசியலில் அவங்க பதவி ஏற்ற போதும் அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு மக்களுக்காக ஏதாச்சும் ஒன்று செய்வோம் அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு ஒரு ஹை பாசிபிலிட்டி. ஏன்னா மக்களுக்காக சேவை செய்யணும், அந்த சோஷியல் ஆக்டிவிட்டி டுவர்ட்ஸ் த சொசைட்டி இருக்கு. கருணாநிதியா ஸ்டாலினா, உங்களோட சாய்ஸ் யார் முதலமைச்சர் வேட்பாளர்? ஸ்டாலின் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா கருணாநிதி இன்னும் வரட்டுமே, அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரட்டுமே. டிசம்பருக்கு முன்னாடி வரைக்கும், நவம்பர் முன்னாடி வரைக்கும் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருந்துச்சு. சென்னை ஃப்ளட், சென்னை அந்த வெள்ளப்பெருக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட இயலாமை அந்த டைமில் வந்து ரொம்ப சரியாக ரெக்ரூட் பண்ண முடியல, ரிலீஃப் ப்ரோக்ராம் நடத்த முடியல. அதுக்கப்புறம் நிறையா இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் லைக் ஸ்டிக்கர் ஒட்டுறது, சாப்பாடு சரியாக போய் ஊழல் நடக்கிறது, இதே மாதிரி நிறைய பிரச்சனை நடந்துச்சு. அதனால அந்த இடத்துல கிட்டத்தட்ட அந்த சென்னை ஃப்ளட்னால 20-25% ஆஃப் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டுருச்சு. காஞ்சிபுரம் இதெல்லாம் இந்த மாதிரி ஏரியாலாம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டனால 20-25% சுத்தமாக பாதிக்கப்பட்டுருச்சு. இதில் 40-50 சீட்டு வரைக்கும் இருக்குது. அதனால அந்த 40-50 பேர் இருக்க சீட் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. இல்லை, நான் வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த தேர்தலில் மாற்றம் வருமா அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியலை. மாற்றம் அப்படின்னா ஆட்சி மாற்றம் இல்லை கட்சி மாற்றம். மாற்று கூட்டணி அப்படி தான் இருக்கே தவிர மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய கூட்டணி இல்லை. தேமுதிகவோட இருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணி வந்து மாற்று கூட்டணி தானே தவிர மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கூட்டணியாக வந்து நானும் பார்க்கல, தமிழகத்தை சேர்ந்த ஏராளமான மக்களும் பார்க்கல. ஏன்னா பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாகவே திமுக அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி வந்து அப்படியே தான் இருக்குது. மக்களோட மனசில் வந்து ரெட்டலை இல்லைன்னா உதயசூரியன். நான் கிராமத்தில் இருந்து சின்னம் பதிஞ்சிருக்கு. வாக்காளர்கள் பலத்தை விட மக்களின் மனதில் அந்த சின்னம் பதிஞ்சிருக்கு. இந்த முறை ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தமிழ்நாடு ஃபுல்லா வியாபித்து இருக்கிறது. அனைவர் மனதிலும் ஒரு மாற்றத்திற்கான வேட்கை வந்து சொல்றாங்களே பிரச்சாரத்துல எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. அதை வந்து நான் அப்படியே ஏத்துக்க முடியல என்னால. இந்த தேர்தலில் எந்த அணி வெற்றி பெற்றால் மாற்றம் வரும் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த தேர்தலில் நிற்கிற அணி எந்த அணி வெற்றி பெற்றாலும் மாற்றம் வராது. முதல்வர் நாற்காலியில் அமரும் நபர் வேணால் மாறலாம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய நிலைமை மாறுவது அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம்தான். இப்போ இருக்கிற அணியை வச்சு, அவங்களுடைய கொள்கைகளை வச்சு. அரசியல் சூழல்ல வேணா மாறுதல் வரலாமே தவிர சமூக மாற்றம் வராது, சாத்தியம் இல்லை. மெஜாரிட்டி யூத்தில் நோட்டா தான் தோணுது. பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஊருக்கு போவேன் நோட்டா போட்டுட்டு வந்துடுவேன், ஏன்னா எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. இல்லை, நீங்கள் நோட்டா சொல்கிறீங்க இல்லையா, நோட்டாவில் ஒரு மிகப்பெரிய விஷயம் தற்போது வெளிவந்திருக்குது. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ராஜேஷ் லக்கானி புதிய தலைமுறைக்கு ஒரு சிறப்பு பேட்டி கொடுத்துருக்கிறார். அதில் ஒரு பப்ளிக் அவருக்கு ஒரு கேள்வி கேட்குறார் நோட்டாவை பற்றி. நீங்கள் சொன்ன இதே கருத்தை முன்வைத்து அவர் நோட்டாவை பற்றி கேள்வி கேட்குறார். அப்போது ராஜேஷ் லக்கானி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒரு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 100 பேரில் 50 பேர் நோட்டாவை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் அப்படின்னா உடனே அந்த தேர்தலே வந்து மறுதேர்தல் நடந்துவிடும், அரசியலில் மாற்றம் வந்துவிடும் அப்படின்லாம் சொல்லப்படுவது அந்த மாதிரியான சட்டத்தில் இடம் கிடையாது. 150 பேர் நோட்டாவை தேர்ந்தெடுத்தார்கள்னா மீதி ஓட்டு போட்ட 50 பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த 50 பேரில் யார் மெஜாரிட்டி யாருக்கு போட்டிருக்காங்களோ அவங்க வெற்றி பெற்றதாக அறிவிப்பது தான் தற்போதைய சட்டம். நீங்கள் சொல்வது புதிய சட்ட திருத்தம் வந்தால் தான் சாத்தியம். ஆக நோட்டாவுக்கு ஓட்டு போடுவது ஒரு ஒரு ஓட்டை வீணாக்குவதற்கு சமம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது இல்லையா, அதை என்ன சொல்றீங்க? அது ஆக்சுவலி லேக் ஆஃப் அவேர்னஸ் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற யூத்துக்கு பார்த்தீங்கன்னா நோட்டான்னு வந்து நான் எப்படி புரிஞ்சிருக்கோம் அப்படி தான் புரிஞ்சிருக்குது மக்கள்கிட்ட. ஒரு செக்டர் ஜாப் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம் ஆயிடுச்சு. இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் தமிழ்நாட்டிலே இல்லை. நம்மக்கிட்ட அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அவ்வளோ ரோட்ஸ் இருக்குது. பட் அது ஒரு வேலை கிடைக்கிறது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட், அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. நீங்கள் கோவையில் ஒரு ப்ராமினென்ட் ரெஸ்டாரண்ட் போங்க, க்ளீனிங் பண்ணுற ஆள் தமிழ் ஆளாக இருக்க மாட்டான்.
உத்தரகண்ட், உத்தரப்பிரதேஷ், ஒடிஷா அவங்ககிட்ட போய்ட்டு ஹிந்தியில் பேசணும், தமிழில் பேச முடியாது. ஏன்? நம்ம ஊரில் நம்ம ஆளுங்களுக்கு ஒரு பிளேட் எடுக்க தெரியாது. பிகாஸ் ப்ரெசன்ட் கவர்மெண்ட் அப்படி ஒரு மென்டாலிட்டி பண்ணி வச்சுட்டாரு. நீங்கள்லாம் ராஜா, நீங்கள்லாம் ராணிங்க, உங்களுக்கு ஃப்ரீயாக ஏசி தரோம், ஃப்ரிட்ஜு தரோம், ஏன் டாட்டா நேனோ கூட தரோம், வந்து ஓட் போட்டுட்டு போயிருங்க. அது ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு. லேப்டாப்ஸ் தந்தாங்க, லேப்டாப்ஸ் எல்லாம் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் தான் இப்போ இருக்குது. எல்லாருக்கும் அது பிலோ த மார்க்கெட் ப்ரைஸ் வித்துட்டு இருக்காங்க. ஸோ இது எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வி கான் ஒரு கான்ஃபிடென்ட் நம்பிக்கையோட சொல்ல முடியாது திமுக தான் வரும். ஒரு ஃப்ராக்சர்ட் ஓட் பேஸ் இருக்கும். சப்போஸ் ஒரு மெஜாரிட்டி யாருக்குமே வராது. இட் ஹேஸ் டு பி அ கோலிஷன் கவர்மெண்ட். அண்ட் கோலிஷன் எப்படி இருக்கும்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துட்டு அப்புறம் தான் ஒரு ப்ராப்பர் கோலிஷன் வரும். ஒரு தொங்கு சட்டப்பேரவை வரும். யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாத ஒரு நிலை ஏற்படும். தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிகள், தேர்தலுக்கு பிறகு ஏற்படும் ஒரு கூட்டணி அரசை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, உட்காருங்க. நல்ல கருத்து, நல்ல அப்சர்வேஷன். தலைவர்கள் பத்தின உங்களுடைய பார்வைகள் என்ன? இந்த முறை முதலமைச்சர் வேட்பாளர்களாக நிறைய பேர் முன்வைக்கப்படுகிறார்கள். எப்பவுமே தமிழகத்தில் ஒரு 2 அணிகள் இருக்கும், நிச்சயமா திமுக, அதிமுக. 3வது அணின்னு ஏதாவது ஒரு அணி இருக்கும். இந்த முறை ஒரு 5-6 அணிகள் இருக்கிறது. ஒவ்வொரு அணியிலையும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கிறார். கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், விஜயகாந்த் அவர்கள், அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் 234 தொகுதிகளுக்கும் ஏற்கனவே வேட்பாளரையும் அறிவித்து விட்டார். பாரதிய ஜனதா அணி இன்னமும் எதுவும் சொல்லாமல் இருக்கிறாங்க. இப்படி எப்படியும் ஒரு 5 அல்லது 6 முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருப்பார்களோ அப்படிங்கிற ஒரு அரசியல் சூழ்நிலை தான் இருக்கு. இந்த தலைவர்களில் உங்களுடைய நம்பிக்கையை பெற்றவர்கள் யார், அல்லது உங்களுடைய கிரிட்டிசிசம், உங்களுடைய விமர்சனத்தை பெற்றிருப்பவர் யார்? ஒவ்வொரு தலைவரை பற்றியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? முதல்ல ஒவ்வொரு தலைவரா போகலாம். நான் ஒரு தலைவர் பெயரை சொல்றேன், அந்த தலைவருக்கான ஒரு கேள்வியையோ அல்லது ஒரு கருத்தையோ நீங்க சுருக்கமா ஒரு 1 லைன்ல பஞ்சிங்கா சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல கருணாநிதி அவர்கள். கருணாநிதி அவர்களை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன கேள்வி அல்லது என்ன கருத்து? ஒரு முறை கருணாநிதி வந்து காமராஜர்கிட்ட கேட்டிருப்பாரு, இவ்வளோ வயசாயிட்டு நீங்கள் ஏன் முதலமைச்சர் சீட்டுக்கு இவ்வளோ துடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாரு. அப்போ இப்போ கருணாநிதி பண்ணுறது என்னது? இப்போ வந்து நான் வந்து இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் மக்களை முன்னேற்றம்னு சொல்கிறாரு கருணாநிதி. இப்போ இந்த 30 வருஷமாக ஆட்சி பண்ணீங்களா, அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க? கடைசியாக ஒரு 25 வருஷம் 5 டைம் வந்து நீங்கள் தான் செய்யாமல் இருந்தீங்க, அப்போ ஏன் அதை செய்யலை? கலைஞரை பார்த்தீங்கன்னா தமிழ் தான் பேசுவார். தமிழ்னு சொல்கிறவர் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் வந்து அத்தனை பேர் செத்தாங்க, அப்போ எங்கே போனார் அவர்? மக்களுக்காக வாழ்கிறேன் சொல்கிற ஒரு தலைவர் ஆட்சியில் இருந்தால் தான் மக்களுக்கு நன்மை செய்ய முடியுமா? தற்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன கேள்வி, என்ன கருத்து? 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு நியூஸ் வருது, சிறுதாவூர் பங்களாவில் வந்து லட்சக்கணக்கான பணத்தை வந்து கோடிக்கணக்கில் குமிச்சு வச்சுருக்காங்கன்ட்டு. இந்த புதிய தலைமுறை நிகழ்ச்சி வழியாக கேட்குறேன், அஸ் முதலமைச்சராகவும் சரி இல்லை ஒரு கட்சி தலைவராகவும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்குமே நேரடியாக வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களோட அமைச்சர்கள் மேலே குற்றச்சாட்டு, நீங்கள் வந்து அவங்கள விசாரணை பண்ணீங்க, அவங்ககிட்ட இருந்து 30,000 கோடிக்கு மேலே வந்து பணத்தை வசூல் பண்ணீங்க அப்படின்லாம் ஒரு தகவல் வருது. பத்திரிகைகள் மூலமாக தான் இதை தெரிஞ்சுக்கிறோம், இல்லை சமூக வலைதளங்கள் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிறோம். அஸ் அ லிசனராக நீங்கள் வந்து அதுக்கு என்ன பதில் கொடுக்க போகிறீங்க? இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து உங்கள்கிட்ட இருந்து அந்த பதிலை எதிர்பார்க்க முடியுமா? அடுத்து இன்னொரு கேள்வியும் கேட்டுக்கிறேன், உங்களுக்கு அப்புறம் ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சியை வந்து வழிநடத்த போகிறது யார்? அதுக்கு ஆல்ரெடி காலம் கடந்துக்கிட்டே போது, அதை சொல்ல முடியுமா, மக்களுக்கு சொல்ல முடியுமா? இல்லை, உளவுத்துறையோட வேலை வந்து நமக்கு இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து தீவிரவாதிகள் யாரும் வர்றாங்களா, இல்லை பின்னாடி என்ன பிரச்சனை வரும், ஒரு வேளை குண்டு வைக்க எங்கேயாச்சும் வைக்க போகிறாங்களான்னு, அதுதான் அவங்க உளவுத்துறையோட வேலை. ஆனால் அவங்க அதை தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணுறாங்க. ஒன்று, தமிழ்நாட்டுக்கு உங்களை தவிர வேறு முதல்வர் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறது. 2வது, உங்களை யாரெல்லாம் மீட் பண்ண முடியும்? இப்போ இந்த டைமில் வந்து நான் சிஎம், இந்த ஹானரபிள் சிஎம் வச்ச மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த ஒரு வாக்குறுதியை பற்றி ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது வாக்குறுதி என்னென்னா, அவங்களோட ஃபஸ்ட்டு வாக்குறுதியே இதுதான் எனக்கு தெரிஞ்சு. நான் எலெக்ஷனில் ஜெயிச்சேன்னா, அதாவது 2011 நான் எலெக்ஷனில் ஜெயிச்சேன்னா, நான் வந்து வாரத்துக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறேன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இது உங்களுக்கும் தெரியும், ஏன்னா நீங்கள் ஒரு மீடியா பர்சன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் சார்பில் நான் கேட்குறேன், சிஎம்க்கு அவங்க எத்தனை ப்ரெஸ் மீட் வச்சுருக்காங்க இந்த 5 வருஷத்தில்? எத்தனை ப்ரெஸ் மீட் வச்சுருக்காங்க? அதில் எத்தனை அவங்க வந்திருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு 2011 இப்போ முடிகிற வரைக்கும் அவங்கள வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு பார்க்கலாம். அப்படி இல்லையா, ஏதாவது ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு ஆர்டர் வருதுன்னா கூட ஏற்கனவே டெலிகாஸ்ட் பண்ண ஒரு பிக்சரை வச்சு வாய்ஸ் மட்டும்தான் அவங்களது வருமே தவிர அவங்க வர முடியல.
திமுக கொண்டு வந்த திட்டங்களை நீங்கள் எதுக்கு முடக்கிறீங்க? அது முக்கியமான திட்டம் சட்டமன்ற வளாகம். அதாவது 1800 கோடி கொண்டு கட்டப்பட்ட அந்த ஓமந்தூர் அரசியல் மாளிகையை நீங்கள் பல்மருத்துவமாக மாற்றிருக்கீங்க. அதுக்கு மாத்திரமான செலவு 1300 கோடி. இது எல்லாமே வந்து மக்களோட வரி பணம். அதாவது ஒரு சட்டமன்ற வளாகம் அவங்க கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கொண்டு வந்த திட்டத்தை எல்லாமே முடக்கி நீங்கள் ஒரு புது திட்டங்களை கொண்டு வரீங்க. என்னோட கோரிக்கை என்னென்னா, அந்த திட்டத்தை நீங்கள் அப்படியே கொண்டு வந்து மக்களோட வரி பணத்தை நீங்கள் வீணாக்காமல் இருக்கணும். அம்மா வந்து சென்னையில் இருக்கிறத விட கொடநாட்டில் நிறைய நேரம் இருக்காங்க சார். அப்புறம் இன்னொன்று அவங்களுக்கு வந்து ஃபேமிலி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்புறம் எதுக்கு சார் இவ்வளோ சொத்து குவிச்சு வச்சுருக்காங்க? சென்னை ஃப்ளட்ஸ் அப்போ ஸ்டிக்கர் ஒட்டினா தான் சாப்பாடு போட்டலாம் எல்லாமே போனேன். ஏன் பசியில் சாகிறவன் மனுஷன் கிடையாதா? ஸ்டிக்கர் ஒட்டினா தான் அவன் சாப்பிடுவான்னு யாராவது சொன்னாங்களா? எதுக்காக அந்த ஸ்டிக்கர், அந்த காசை வந்து சாப்பாடு போட்டலாமா இருந்திருக்கல, எதுக்காக அந்த ஸ்டிக்கர் ஒட்டினாங்க? அது எனக்கு கேள்வி. தற்போது மக்கள் நல கூட்டணி பஞ்சபாண்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு வைகோ சொல்லியிருக்கிறார். தாங்கள் ஜெயித்தா விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் பதவி வைகோவிற்கு கொடுக்கப்படும் என்று செய்திகள் வந்திருக்கின்றன, இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. முதலாவதாக இந்த 2 பேருக்கான கேள்வியுமே நான் கேட்க விரும்புகிறேன். முதலாவதா விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன கேள்வி, என்ன கருத்து? அவர் வந்து முதல்வர் வேட்பாளராக நிற்கிறதுக்கு பதிலாக அவங்க ஒய்ஃபை வந்து முதல்வர் வேட்பாளராக நிற்க வச்சா அதிக வாய்ப்பு இருக்குது அவருக்கு. என்ன காரணம்? ஒரு கருத்து. ஏன்னா ஒரு ஸ்டடி இல்லைன்னு சொல்லலாம் அவர்கிட்ட. விஜய்க்கு வந்து கூட்டணி சேர்ந்தது சரியில்லை, மக்கள் நலத்தை அவளோடு சேர்ந்தது வந்து சரியில்லை, அவ்வளோதான். 2016 சட்டசபைக்குள் நுழையும் முன் சபை நாகரிகத்தை கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்கள். ஆக்சுவலாக அவர் சொன்னார் விஜயகாந்த் ரொம்ப தெளிவாக நேர்பட பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன், தண்ணி அடிச்ச யாருமே எழுதி வச்சு பார்த்து பேசுகிற அளவுக்கு நிதானமாக இருக்க மாட்டாங்க. தண்ணி அடிச்சாருங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க, அதுக்கு பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுருச்சு. இன்னொன்று, அது ஊடகங்களில் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. அவரை பற்றி வந்து ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்களே, அவர் கத்துறது, அவர் வந்து கை நீட்டி பேசுகிற எல்லாத்தையும் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ யாருமே பார்க்கல, அது ரெக்கார்டும் பண்ணல. அது பேசினதுக்காக தான் இவர் கை நீட்டி பேசுகிறார். அது யாருமே கம்மி. எல்லாரும் விஜயகாந்த் வந்து ஒரு தப்பான ஆளே கண்ணோட்டம் வச்சிருக்கீங்க. விஜயகாந்த் கோபப்பட்டார், சட்டப்பேரவையில் நாக்கை துருத்தி பேசினார். அதுக்கு முன்னாடி இந்த ரைட், நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்க சொல்றத உடன்படுறேன் அப்படின்னு சொல்லலை, ஏத்துக்கிறேன். ஏன் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீண்ட நாட்களாகவே இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. அது தமிழக சட்டப்பேரவையில் என்ன நடக்குது அப்படிங்கிற முழுமையான விவரம் அறிந்து கொள்ளும் உரிமை ஒவ்வொரு தமிழக குடிமகனுக்கும் உண்டு, ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்டு. இன்று வரைக்கும் தமிழக சட்டப்பேரவையில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத லைவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வழக்கு கூட நிலுவையில் இருக்கிறது. அது கூட விஜயகாந்த் சார் போட்டது. அது கூட விஜயகாந்த் போட்டது. பெரிய கேள்வி, அதற்கான பதில் தேடல் தொடர்ந்துகிட்டு இருக்கு. வழக்குல இருக்கிறதுனால அதுக்கு மேல பேச வேணாம். அவர் என்ன பேசுறாரு, என்ன ஆடியன்ஸ் கேட்கறாங்க, இல்ல என்ன ஊடகங்கள் கேட்கறாங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்ல வேண்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இதுல ஊழல் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கறாங்க, டெல்லியில நடந்த ஊழல் பத்தி. அவர் சொல்றாரு ஊழலுங்கிறது நல்ல விஷயம் தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஆப்வியஸா அதுக்கு என்னன்னா, அந்த கேள்விகளுக்கு சரியா உள்வாங்காம அதை பத்தி யோசிக்காமல் பதில் சொல்றதுனால இந்த பிரச்சனைகள் அப்படின்னு நினைக்கிறேன். வைகோ அவர்களை பற்றி, வைகோ அவர்களுக்கு என்ன கேள்வி, என்ன கருத்து? விஜயகாந்தோட கருத்தை மட்டும் அவர் எடுத்து நடத்துவாரா, இல்லை இவரோட கருத்து தான் முழுக்க இருக்குமா? அவர் சிஎம் சீட்டில் இல்லைனாலும் விஜயகாந்தை வந்து ஒரு பப்பட் மாதிரி யூஸ் பண்ணுவாரா, இல்லை விஜயகாந்தோட கருத்தையும் இது பண்ணி அவர் செயல்படுத்துவாரா? சந்தர்ப்ப அரசியல் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒரு சந்தர்ப்பத்துக்கும் அவர் அதை செய்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சார். பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் வேட்பாளராக தன்னுடைய தந்தையும் அந்த கட்சியின் நிறுவனருமான ராமதாஸ் அவர்களால் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறார். அந்த கட்சின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஜாதி கட்சி அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ ஜாதி கட்சின்னு இல்லாமல் எல்லா பலதரப்பட்ட மக்களுக்காகவும் அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஜாதின்னு மட்டும் அந்த ஜாதி அதை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பாமக, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி, அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்க சொன்னது மாற்றம், முன்னேற்றம். இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மக்களுக்கு பெருத்த ஏமாற்றம். பாமக கட்சி வந்து ஜாதி கட்சி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு போஸ்டர் அவங்க ரிலீஸ் பண்ணதே. ஸோ அதில் போட்டிருந்தது, வன்னியரிடம் பழகிப்பார் பாசம் தெரியும், ஒத்தைகைக்கு ஒத்தையாக மோதிப்பார் வன்னியரின் வீரம் தமிழ். இது வந்து ஜாதியை பற்றியே இல்லையா என்ன? அவங்களுடைய தொண்டர்களோ அல்லது யாரோ ஒருவர் வெளியிட்டதுதான். அது அதிகாரப்பூர்வமா அது ராமதாஸோ அல்லது அன்புமணி ராமதாஸோ வெளியிட்டாதான் அதை பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. அப்போ அட்லீஸ்ட் அதையாச்சும் சொல்லி ஸ்டாப் பண்ணலாம்ல. அன்புமணி ராமதாஸை பற்றி அந்த மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் சார் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஸோ அவரெல்லாம் முதலமைச்சர் தருமபுரி. ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப தெரியுதில்ல. ஸோ அந்த அதை ஒரு 7-8 எம்எல்ஏ வேணால் அவர் ஜெயிக்கலாம். அதை வச்சுட்டு தமிழ்நாடு எப்படி சார் ஆள போவார் அவர்? ஸோ அதை வந்து அவரவே எல்லார்ட்டையும் நான் தான் முதலமைச்சர் சொல்கிறத நிறுத்திக்கணும் ஃபர்ஸ்ட். அவங்க ஆணவ கொலைகள் வந்து ஊக்கப்படுத்துகிறாங்களோன்னு ஒரு பிம்பம் இருக்குது. அது உண்மையாக பொய்யான்னு அவங்க நிரூபிக்கணும், அவ்வளோதான். அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்களுக்கு என்ன கேள்வி, என்ன கருத்து? சீமான் வந்து எப்பயும் தமிழுக்காகவே பண்ணுறாரு, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஒரு தமிழர் வந்து தமிழர் தான் ஆளணுன்னு இருக்காங்க. மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கணும். சீமான் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதி அவர் நண்பர் சொன்ன மாதிரியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிளா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு வருது. ஸோ அது மற்றவங்களுக்கு உங்களுக்கு வரலையா அப்படின்னு நான் சீமானை பார்த்து கேட்குறேன். என்னோட கருத்து தான். ஆனால் ஒரே ஒரு கேள்வி இந்த நேரத்தில் அவர்கிட்ட கேட்க விரும்புகிறேன். திரும்பவும் நீங்கள் வந்து ஏடிஎம்கேவை ஜெயிக்க வைக்கிறதா உங்களோட ஆசையா? அவர் சொல்கிறத செஞ்சார்னா போதும். இப்போ தமிழ் மக்களுக்காக எல்லாரும் செய்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, பட் அவர் செஞ்சார்னா போதும். இப்போ ஆந்திராவில் தமிழ் மக்கள் 10 பேர் கொண்டாங்க. அப்போயெல்லாம் வைகோ எல்லாருமே சீமான் எல்லாரும் போய் கொடி பிடிச்சி நின்றாங்க. அதுக்கடுத்து ஒரு வாரத்திலே மறந்துட்டாங்க. அது எங்கே போகிறது? அதனால தான் இருந்தால் உறுதியாக இருக்கணும், இல்லைன்னா இருக்கக்கூடாது. நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களின் அரசியல் அறிவு நம்மை வியக்க வைக்கிறது. தொடர்ந்து அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி பேச்சால மட்டும் இல்லை, நாங்கள் நாடகங்களையும் பெரிய ஆட்கள் தான் அப்படின்னு காருண்யா மாணவர்கள் சொல்றாங்க. எந்த அளவிற்கு அப்படின்னு பார்க்கலாம். தேர்தல் ஜனநாயகம் பற்றி அவருடைய ஒரு சிறிய மௌன நாடகம் இங்கே அரங்கேற இருக்கிறது, பார்க்கலாம் வாங்க. கேமராவின் கண்களுக்கு முன்னால நடித்து போலியாக வாழ்ந்து அதிகாரத்திற்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை உங்களுடைய மௌன நாடகம் முன்வைத்தது. நீங்க சொல்லுங்க, ஆக்சுவலா இந்த 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 மைமுடைய கான்செப்ட் என்ன? எப்படின்னா, முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாமல் அவங்களோட லைக் எலெக்ஷன் பவரில் இருக்கும் அந்த லைஃப்பில் வாழ்கிறது. ஸோ எலெக்ஷன் வரப்போ எனக்கு ஜெயிக்கணும், அந்த ஒரு இதில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ண, என்ன கீழ் லெவலில் போக முடியுமோ போகிறாங்க. ஆனால் எலெக்ஷன் வின் பண்ணக்கப்புறமேட்டு எப்படி முன்னாடி நடந்தாங்களோ அதே மாதிரி தான் திரும்பி இருக்காங்க. ஸோ அதை தான் டாப்பிக்கில் மீடியாக்கள் அப்படிங்கிறது டிவி, நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறத தாண்டி இன்டர்நெட் மீடியா. தகவல்கள் ஜனநாயகப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய விதத்தில் ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிற எல்லாருமே அரசியல் விமர்சகர்கள் ஆயிடுறாங்க இன்றைய காலகட்டத்தில். ஒரு வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ மீம்ஸ் போடுறீங்க, ட்ரால்ஸ் போடுறீங்க. வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் அரசியல் பார்வையை ஆழமாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மைம் அப்படின்னு பார்த்தேன். உண்மையிலேயே இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது எந்த அளவிற்கு உங்களுக்கு அரசியல் பார்வையை கொடுத்திருக்கிறது? இப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா நடந்த அந்த நிகழ்வை அப்படியே சொல்கிறதில்ல ஊடகங்கள். இப்போ சுஜாதா கூட சொல்லுவார், உண்மை அப்படின்னா என்னென்னா ஆளுங்கட்சியோட உண்மை, எதிர்கட்சியோட உண்மை, உண்மையான உண்மை அப்படின்னு மூணாக சொல்லுவார் உண்மையை. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு டாஸ்மார்க்லேயே 2 பேர் சண்டை போடுறான், கூலிங் பீர் ஒன்று தான் இருக்குது அப்படின்னும் போது 2 பேரும் எனக்கு உனக்குன்னு அடிச்சுக்கிட்டு மண்டையை உடச்சிக்கிறான். இதுதான் நிகழ்ச்சி. ஸோ இப்போ நடக்கும்போது முதல் ஊடகத்தில் எப்படி எழுதுகிறாங்க, சாராய கடையில் 2 வாலிபர்கள் மோதல்னு. ரெண்டாவது இன்னொரு ஊடகம் வந்து இந்து வாலிபர் இஸ்லாமிய வாலிபரால் தாக்கப்பட்டார் அப்படின்னு எழுதுகிறாங்க. மூணாவது ஊடகம் அந்த இஸ்லாமிய வாலிபருக்கு தீவிரவாதியுடன் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்துகிறார்கள் இப்படின்னு 3வது ஊடகத்தில் எழுதுது. ஸோ ஒரு இளைஞன் வந்து இப்போ நான் ஒரு ஊடகத்தோட வாசகனாக இருந்தேன்னா அதான் எனக்கு உண்மை. ஆனால் என்ன மாதிரி ஒரு சில ஆர்வக்கோளாறு என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் 3யுமே படிப்போம். ஸோ 3யுமே படிக்கும்போது
ஊடகத்தின் மேல் எங்களுக்கு ஒரு வெறுப்பு வருது. ஏன் இந்த ஊடகங்களுக்குள்ளே இப்படி ஒரு வேறுபாடு, ஏன் இந்த ஒரே நிகழ்வு வந்து 3 விதமாக எழுதப்படுதுன்ற ஒரு வெறுப்புனால நாங்கள் சமூக வலைதளங்களுக்கு போகிறோம். ஸோ ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் தான் எங்களுக்கு உண்மையாக சொல்லுது அப்படின்னு நம்புகிற இளைஞர்கள்லாம் நானும் ஒருத்தன். மக்களிடம் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எல்லாருமே, அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஊடகவியலாளர்களாக இருந்தாலும் சரி, பயம் வந்திருக்கிறது. நம்ம ஏதாவது தப்பாக பேசிட்டோம் அப்படின்னா 4 பேர் நம்மளை வந்து சமூக வலைதளங்களில் போட்டு கீழ்ச்சிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்திருக்கிறது. உண்மையிலேயே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் வந்திருக்கிறது. எனக்கு இந்த நேரத்தில் அரசியல் தொடர்பான மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ், நீங்கள் ரொம்ப ரசித்த ட்ரால்ஸ், ரசித்த மீம்ஸை எனக்கு சொல்ல முடியுமா? சீமான் நான் தமிழர் கட்சி அவர் வந்து சொல்லியிருந்தாரு, நான் முதலமைச்சரை கண்டிப்பாக ஆவேன் அப்படின்னு. அதுக்கு ஒரு பெஸ்ட் ட்ரோல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அப்போ இன்னொருத்தர் பேக் வாய்ஸில் உனக்கு பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜல்லிக்கட்டுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பெர்மிஷன் கொடுத்துருக்கும் போது பன்னீர்செல்வம் ஓடி போய் ஒரு மாடை பிடிச்சிட்டேன்டா, அம்மா ஸ்டிக்கர் வந்து சீக்கிரம் ஒட்டுங்கடா அப்படின்னு சொல்லி பிடிச்சிருந்தேன். மெமிஸ் பற்றி சொல்ல சார், ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். விஜயகாந்த் அறிக்கை விடுறதுக்கு மைக்கை பிடிக்க வருவார். அது போட்டு சமந்தா இருந்துட்டு நீ நிதானமாக இல்லை, உன் கால் தரையில் படலை, முதல்ல வந்து நில்லு, அப்புறம் வந்து சொல்லு அப்படிம்பாங்க சார். அது பார்த்தேன். அஞ்சான் படத்தோட டைலாக். அஞ்சான் படத்தோட டைலாக் விஜயகாந்த் கூட பார்த்து சொன்னாங்க. ரைட். வேற கருணாநிதி ஃபோட்டோ போட்டு விஜயகாந்தை கூட்டு வாங்கடான்னு சொன்னால் இமான என்னாச்சியை கூட்டு வந்துட்டீங்களாடா அப்படின்னு. நான் நீ என்று சொன்ன கலைஞர் சொல்லியிருப்பார், நான் நீ என்று சொன்னால் உதல் கூட ஒட்டாது, நாம் என்று சொன்னால் தான் ஒட்டும். அதுக்கு கீழே போட்ட இந்த மீம், அசின் த்ரிஷா என்று சொன்னால் உதல் கூட ஒட்டாது, நமிதா என்று சொன்னால் தான் உதல் கூட ஒட்டும். நகைப்புக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னாலும் கூட இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் புரிதல் இருக்கிறது. அதை பார்க்கக்கூடியவர்கள் அதை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறதும் அந்த அரசியல் தலைவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது. ஏன்னா இந்த ட்ரால்ஸ் அண்ட் மீம்ஸை போடுறவங்களும் சரி, பார்க்குறவங்களும் சரி இளைஞர்கள். இந்த இளைஞர்கள் தான் நாளைக்கு அவர்களுடைய வாக்காளர்கள் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா 1 கோடி பேருக்கும் மேலே கிட்டத்தட்ட 5,79,00,000 வாக்காளர்களில் 23% பேர் இளைஞர்கள் தான் இந்த தேர்தலில். இந்த முறை கட்சிகளுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, தேர்தல் அறிக்கையில் எந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இந்தந்த விஷயங்கள்லாம் இந்த முறை தேர்தல் அறிக்கையில் கட்சிகள் நிச்சயமாக கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் பரிந்துரைக்கும் விஷயங்கள் என்ன? வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இப்போ வேலைவாய்ப்பு ரேட் வர கூட்டிகிட்டு தான் போகுது. மக்கள் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. இன்ஜினியர்ஸ் எத்தனையோ பேர் வருஷத்துக்கு வெளியே வராங்க, ஆனால் அவங்க வேலை இல்லாமல் இருக்காங்க. அதை கண்டிப்பாக மாற்றணும்னு நினைக்கிறேன். எல்லா நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது, ஒயின் ஷாப் எல்லாம் ப்ரைவேட் கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப் எல்லாம் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது, ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் வந்து ப்ரைவேட் கண்ட்ரோலில் இருக்குது. அதனால தான் நம்ம அதிக ரூபா செலவு பண்ணுறோம். ஸ்கூலுக்கெல்லாம் வேறு எந்த நாட்டிலையும் இவ்வளோ ரூபா செலவு பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1ஆம் கிளாஸ் பையனுக்கு 2 லட்ச ரூபா வாங்குறாங்க சிபிஎஸ்சியில். அந்த நிலை மாறணும்னு நான் நினைக்கிறேன். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி கல்வியையும் சுகாதாரத்தையும் அரசுடைமையாக்குவோம் அப்படிங்கிற விஷயத்தை தேர்தல் அறிக்கையில் கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க. நல்ல கருத்து, அவற்றை கொடுங்க. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து கம்பல்சரியாக ஆக்கணும். என்ன காரணம்? பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன்னும் யாருக்குமே தெரியறதே இல்லை. ஒரு அரசியல் எப்படி நடக்கும், என்ன அரசியல் நடக்குது அப்படின்றது பிகினிங் ஓட்டர்ஸ்க்கு வந்து எதுவுமே தெரியறதில்ல. அவங்களா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பை பார்த்து அதில் இதாக இன்ட்ரெஸ்ட் ஆகி தான் இப்போ இந்த கட்சிகள் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் ஆக்குனா தான் அவங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியும். அது தெரிஞ்சு ஓட்டு போட்டால் தான் ஓட்டு போடுறதுக்கு ஒரு நல்ல இது வரும். அம்மாவுடைய திட்டம் எந்த திட்டம் கூட்டினாலும் அம்மா திட்டம், அம்மா சாப்பாடு திட்டம், அம்மா குடிநீர் திட்டம் அப்படின்றது. கலைஞர் வந்தால் கலைஞர் வன தொலைக்காட்சி பெட்டி அப்படின்றது. ஏன்னா தமிழகத்திலிருந்து தமிழக அரசால் வழங்கப்படுறது தமிழ்நாடோட முத்திரை போட்டு தமிழ்நாடு பேரில் வரணும். இல்லைனா இதுக்கு முன்னாடி இருந்த அருமையான தலைவர் காமராசர் அந்த மாதிரி, இல்லை அன்னை தெரசா உணவு விடுதின்னு வச்சு என்ன குறைஞ்ச போயிடுறாங்க. அந்த மாதிரி தன்னுடைய பேர் இல்லாமல் தன்னுடைய சுயமாக யோசிக்காமல் மக்களுக்கு நான் அது பண்ணுறேன். அதாவது வந்து தமிழ்நாட்டை பேச வச்சு செயல்படுற ஒரு இது வேணும். ரெண்டாவது வந்து தேர்தல் அறிக்கையில் என்ன எதிர்பார்க்குறீங்க? பன்னாட்டு நிறுவனங்களை தடை செஞ்சுட்டு தமிழ்நாட்டோட உற்பத்தி, தமிழோட கம்பெனியை வந்து நிறுவோம் அப்படிங்கிறதான இது வரணும் சார். இலவசங்கள் இந்த முறை தேர்தலில் மக்களுடைய வாக்குகளை பெறுமா? இலவசங்களின் மூலமாக கட்சிகள் வாக்குகளை பெற முடியுமா? ஆம், இல்லை, என்ன சொல்ல விரும்புறீங்க? இங்கே ஒரு 4 பேர் தவிர எல்லாருமே இல்லைன்னு தான் சொல்றீங்க. அப்போ இலவசங்களை இந்த முறை மக்கள் விரும்பவில்லை, அப்படித்தானே? என்ன காரணம்? இலவசங்கள் பற்றி யார் என்ன சொல்ல விரும்புறீங்க? இலவசத்துக்காக ஓட்டு போடுறவங்க இன்னும் இருக்காங்க. ஏன் சொல்லக்கூடாது, காரணியா இந்த பக்கத்து வில்லேஜை எடுத்துக்கோங்க, இந்த சாடிவேல். அங்கே போய் இலவசமாக இது பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம்னா கண்டிப்பாக அந்த கிராமத்தில் இருக்க ஓட்டெல்லாம் வந்து அந்த கட்சிக்கு தான் ஊழும். இப்போ மோஸ்ட்லி இந்த சிட்டிஸு இந்த மாதிரி நல்லா தெரிஞ்ச இடத்துல தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இலவசம்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க.
மோஸ்ட் ஆஃப் த வில்லேஜஸில் வந்து இன்னும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இலவசம் இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்லது கிடைக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அவேர்னஸ் கிடையல, அங்கே இல்லை. அங்கெல்லாம் இலவசம் வந்து தரமாக இருந்தாலும் சரி, தரம் இல்லைன்னு சொன்னாலும் சரி, இப்போ இலவசம்னு கொடுத்து மக்களை சோம்பேறி தான் ஆக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு புதுசாக எதுவும் கொடுக்கல. இப்போ சொல்லப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, ஒருத்தவங்களுக்கு மீன் பிடிக்க தான் கற்றுக் கொடுக்கணும், மீன் சாப்பிட கற்றுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க அதை செய்ய விடாமல், அந்த வேலையை செய்ய விடாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அவங்களுக்கு அந்த விஷயத்தை கொடுத்துட்டு ஒருத்தவங்க நினைப்பாங்க நம்ம அடுத்த தடவை நம்ம மிக்ஸி கிரைண்டர் வாங்கணும், ஏதாச்சும் வாங்கணும் பண்ணிருப்பாங்க. ஆனால் இவங்களே அரசாங்கமே கொடுத்துட்டு அந்த மிக்ஸி கிரைண்டர் கொடுத்துட்டு இவங்க அந்தளவுக்கு அவங்கள சோம்பேறி ஆக்கிடுறாங்க. அந்த மிக்ஸி கிரைண்டர் ஒன்று இலவசம் சொல்கிறாங்க, அது இலவசம் ஒன்றும் இல்லை, அது மக்களோட அவங்க போட்டு அவங்களோட காசு தான். அது யாருக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. அவங்கவுங்க வரி கட்டுறது, அவங்கவுங்க கொடுக்குற கவர்மெண்ட் கொடுக்குற காசு தான் வந்து அவங்க இலவசம்னு சொல்லிட்டு ஒரு பேரில் வச்சு கொடுக்குறாங்க. அந்த ஒரு ஓட்டுக்கு அவங்க ஒரு இவ்வளோ காசு வந்து அவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு இலவசம்னு சொல்லி லஞ்சம், இது லஞ்சம்னு கூட சொல்லலாம் சார். லஞ்சத்தை பணமாக கொடுக்காம பொருளாக கூட கொடுத்து அவங்கள ஓட்டு போட வைக்கிறாங்க. சார், பர் கேபிட்டா இன்கம் பற்றி இங்கே எல்லாருக்கும் தெரியும். பர் கேபிட்டா இன்கம்னா தனிநபர் வருமானம். அதாவது இப்போ நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் என்னால் ஒரு ஃப்ரிட்ஜோ ஒரு ஏசியோ வாங்க முடியும். அப்போ தான் என்னோடய வாழ்க்கை தரம் உயரும். என்னோட பர் கேபிட்டா இன்கம் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இப்போ இருக்க கவர்மெண்ட்டும் சரி, மோஸ்டான கவர்மெண்ட்ஸும் சரி, நமக்கு இலவச பொருட்கள்ங்கிற கொடுக்கறதுனால நம்ம அதுக்கான பர் கேபிட்டா இன்கம் குறையுது. ஸோ அதனால் நம்ம வாழ்க்கை தரம் உயராமல் தான் இருக்குது. இந்த 5 வருஷத்தில் எந்த வாழ்க்கை தரமும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் உயரவே இல்லை. லிட்ரஸி ரேட்டும் அது அப்படியே தான் இருக்குது, ஒரு நிலையும் இல்லை. அதே மாதிரி போன 2014 ஒரு கேஸ் எலெக்ஷன் கமிஷன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எடுத்தார். கேஸ் நடந்து 2015 ஒரு ஜட்மெண்ட் சொன்னார், முடிஞ்ச அளவுக்கு அரசியல் கட்சிகள் எல்லா தன்னோட இலவசங்களை நிறுத்தணும்னு. ஆனால் இந்த எலெக்ஷனில் நம்ம அது நடக்குமான்னு எதிர்பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு அதனால தான் எல்லா அரசியல் கட்சிகள் இன்க்ளூடிங் ஏடிஎம்கே தன்னோட அரசியல் அந்த மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா போன 2011 எலெக்ஷனில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண ஒரு மாதத்தில் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க எல்லா மேனிஃபெஸ்டோஸையும். இப்போ இத்தனை நாள் ஆயும் எந்த ஒரு கட்சியுமே, டிஎம்கே ஏடிஎம்கே 2 தான் ப்ராமினன்ட், 2 கட்சியிலேருந்து எந்த ஒரு மேனிஃபெஸ்டோக்கான எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வேண்டுகோள் விடுத்துக்கிறேன், மக்களை வந்து சுயமரியாதையோட மோஸ்ட்லி இருக்க விடுங்க. நீங்கள் வந்து இலவச பொருட்களை நாங்கள் வாங்கிக்கிறோம், மக்களை வந்து சுயமரியாதையோடு இருக்க விட்டாலே போதும், அவ்வளோதான். இலவசங்கள் சுயமரியாதையை கெடுக்குது அப்படின்றீங்க சார்? நான் ஒன்று சொல்கிறேன் சார். எப்படின்னா இலவசங்கிறது இலவசமாக தர வேண்டிய கல்வி வந்து இப்போ பணமாயிருச்சு. ஆனால் பணம் கொடுத்து வாங்க வேண்டிய மிக்ஸி கிரைண்டர் வந்து இப்போ வந்து இலவசமாயிருச்சு. அதனால் இந்த தடவை வந்து இலவசம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ப்ளே பண்ணும். எப்படின்னா மக்கள் வந்து இவங்க சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டி பேஸ்ட்டு சொன்னாங்க, வந்து நாங்கள் இலவசம் வாங்க மாட்டோம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கிராமத்துக்கு போனீங்கன்னா வச்சுங்க, அவங்க எதுவுமே தெரியாது சொல்ல வந்து. அவங்க இலவசம்னு கொடுத்தா கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. அவங்க கொஞ்சம் மனசாட்சி உள்ள மக்கள், அதனால் வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக ஓட்டு போட்டுருவாங்க. அதனால் கண்டிப்பாக இலவசம் வந்து முக்கிய ப்ளே பண்ணுவோம் இந்த தடவை. வாக்குறுதிகளை அரசியல் தலைவர்கள் நிறைவேற்றுகிறார்களா? ஆம், இல்லை, என்ன சொல்ல விரும்புறீங்க? வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? இல்லை இல்லை இல்லை. ஓகே, எல்லாரும் இல்லை தான் சொல்லியிருக்கிறீங்க, அந்த 2 பேர் தவிர. எந்த வாக்குறுதியை நீங்க நம்புனீங்க, எந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை? ஏன்னா எல்லாருமே இல்லை தான் சொன்னீங்க, இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே. சொல்லுங்க. போன ஆட்சியில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, மின்மிகை மாநிலமாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி வேலையின்மை இல்லாத மாநிலமாக மாற்றுவேன்னு சொன்னாங்க. ஸோ இந்த 5 வருஷத்தில் இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான எந்த ஒரு புது திட்டமும் செயல்படுத்துனதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அது மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையுமே தண்ணிக்காக காவேரியவும் கேரளாவையும் ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு. கல்வி, அதாவது ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு, ஏழை குழந்தைங்களுக்கு ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் 25% இடம் ஒதுக்குறாங்க. அது வந்துட்டு ஃபஸ்ட்டு சொன்னாங்க, ஃபஸ்ட்டு அதுக்கான ப்ராசஸும் நடந்தது. ஆனால் அது முழுமையாக நடக்கலை. ஏன்னா அதுக்கப்புறம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்களுக்கு காசு வரதில்லை, கவர்மெண்ட்லேருந்து அவங்க ஸ்கீம் வரதில்லைன்னு. ஆனால் இதனால் நான் வந்து ஒரு இதில் எஃபெக்ட் ஆனேன். என்னன்னா, நான் 10th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். அதுக்கடுத்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போகலாம், எனக்கு ஃபீஸ் அங்கே அதிகமாக தான் இருந்தது. அப்போ என்ன ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு, சரி இந்த ஒரு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், சரி இந்த ஒரு திட்டத்தை இங்கே கொண்டு வந்திருக்காங்க, இது மூலமாக நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் தேடலான்னா அது கிடைக்கல. என்ன செய்யணும்னு சொல்கிறீங்க? அவங்க வந்து 25% செஞ்சாலே போருமா, இல்லை வேற என்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வரணும்? 25%னால அந்த 25 வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஒரு 30 to 40%. அந்த 40% வந்துட்டு முழுமையாக அவங்க செயல்படணும். அந்த ஃபண்டுங்கிறத அவங்க முழுமையாக போய் சேரணும். அவங்க ஆக்சுவலி எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு ஊழலுங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் அந்த ஊழல் வந்துட்டு இந்த கல்விக்குள்ளாரையும் கொண்டு வரது சரியில்லை.
நிறைவேறியிருக்கா இல்லையான்னு கரெக்டாக தெரில. ஆனால் கண்டிப்பாக போன ஆட்சியில் வந்து சில சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த ரோட்வேஸ், இந்த பாலங்கள்லாம் கட்டுறது. அது இப்போ இந்த ஆட்சியில் ஏடிஎம்கே வந்ததுக்கப்புறம் சிலதெல்லாம் ஃபுல்லாகவே அது ஃபுல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கே வந்ததுக்கப்புறம் டிஎம்கே கொண்டு வந்ததெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க, நாங்கள் புதுசாக கொண்டு வரோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு புதுசாக மாற்றோம், அது ஏன் நாங்கள் டிஎம்கே தொடங்கினது ஏன் நாங்கள் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதிலே போயிட்டுருக்கு சார். ஒரு சரி நம்ம மக்களுக்காக பண்ணணுன்ட்டு ஒன்றும் கிடையாது, அவங்க பண்ணணும், நம்ம பண்ணது தான் மக்கள் யூஸ் பண்ணணும், அப்படியே போயிட்டுருக்கு. மக்களுக்கான திட்டங்களாக இருந்தாலும் வேற மாற்று கட்சி கொண்டு வந்ததுங்கிறதுக்காக நிறுத்திடுறாங்க அப்படின்னு. ஓட்டு கேட்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி கடன் தமிழ்நாடு இவ்வளோ கடனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து நாங்கள் சரி செய்வோம்னு சொல்கிறாங்க. ஆனால் திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ டபுளாக தான் இருக்குது, அது இன்னும் நிறைவேறவே இல்லை. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை உயர்த்துவேன்னு சொல்லியிருந்தாங்க. இருக்க ரொம்ப கேவலமாக தான் போயிட்டுருக்கு உண்மையை சொல்ல போனால். இப்போ நம்ம 4th இயர் படிக்கிறேன். நான் படிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10th பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. ஒரு மேக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் பேப்பர்னு எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸ் பேப்பரில் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ படிக்கிற 10th பார்த்தீங்கன்னா என்ன படிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நாங்கள் படிக்கிற சாப்டரில் ஒரே ஒரு பேஜ் தான் இருக்குது. எதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு சுத்தமாக மோசமாக போச்சு. இப்போ காலேஜுன்னு எடுத்துக்கோங்களேன், நாங்கள் படிக்கிற இப்போ ஃபஸ்ட் இயரில் வந்து மேக்ஸ் படிக்கிறோம், அங்கே 12th வந்து மேக்ஸ் படிக்கிறோம். இதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. சம்மந்தம் எல்லாம் படிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் நினைவு கூற விரும்புகிறேன். இந்த 18+ பயணத்தில் நாங்கள் சந்தித்த ஒரு மாணவி சொன்னார், வருஷம் டெக்ஸ்ட் புக் அப்டேட் பண்ணுங்க, பாட புத்தகங்கள் ரொம்பவும் ஒரு தரம் குறைக்கப்பட்டு விட்டது, ஒவ்வொரு வருஷமும் புது விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு, ஒவ்வொரு வருஷமும் பாட புத்தகங்கள் அப்டேட் பண்ணணும், நாங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்புக்கே வெர்ஷன் மாறிக்கிட்டே இருக்கு, ஆனால் பாட புத்தகத்துக்கு மாற மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். நல்ல கருத்து சொல்லுங்க. நகராட்சியிலையோ மாநகராட்சியிலையோ பேரூராட்சியிலையோ 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை இப்போ 2 பேர் தான் செய்கிறாங்க. அதனால தான் ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுனாலோ 15 நாளோ 20 நாளோ வருது. அப்போ ஒரு சர்டிஃபிகேட்டை சீக்கிரமாக கிடைக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு பிரைப் கொடுக்குறாங்க, லஞ்சம். அந்த ஆள் பற்றாக்குறையினால தான் அந்த லஞ்சக்கான சூழ்நிலையே உருவாகுது அந்த இடத்துல. அப்போ நம்ம காசு கொடுத்தா நம்ம சர்டிஃபிகேட் ஒரு வாரம் கொடுத்துருவோம், யார் அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு டக்குன்னு சர்டிஃபிகேட் கிடச்சிரும். அரசு அலுவலகங்களில் வந்து ஆள் பற்றாக்குறை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு கார்பரேஷனையோ இல்லாட்டி பேரூராட்சி, அப்போது அரசு அலுவலகங்களில் இன்னும் நிறையா டிஎன்பிசி மூலயமா இன்னும் நிறையா ஆட்கள் எடுத்து, படித்த இளைஞர்களை எடுத்து, அனுபவமுள்ள இளைஞர்களை எடுத்து அதில் இன்னும் ஆட்கள் சேர்க்கணும். மற்றும் அது மட்டும் இல்லாமல் கணினிமயமாக்கப்படணும். ஃபஸ்ட்டு க்ரைம் ஃப்ரீ ஸ்டேட்டாக மாற்றுறேன்னு சொன்னாங்க. இப்போது க்ரைம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. போலீஸ் ஆர் மிஸ்யூசிங் தியர் அத்தாரிட்டி நோ. நான் நேற்று கூட ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தேன், இஸ் பீட்டிங் அ விமன். ஒரு போலீஸ்கார் வந்து ஒரு விமனை அவர் கை நீட்டி அடிச்சிட்டாரு. அப்புறம் அங்கே போயிருக்க மக்கள்லாம் அங்கே போய் கூட்டம் போட்டு நின்றுட்டு அதோட வீடியோ இருந்தது. இப்போ தே ஆர் மிஸ்யூசிங் தி அத்தாரிட்டி ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் க்ரைம் ஃப்ரீ ஸ்டேட்டாக மாற்றுறேன்னு சொன்னாங்க. இருக்க விமனுக்கு அகேன்ஸ்டாக க்ரைம் எவ்வளோ இருக்குது தமிழ்நாட்டில், அதிகமாக நிறைய ஆயிடுச்சு. இறுதியாக ஒரே ஒரு கேள்வியோட இந்த நிகழ்ச்சியை நான் வந்து நிறைவு பண்ண விரும்புகிறேன். ஏற்கனவே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இந்த தேர்தலின் மூலமாக ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு கேட்டிருந்தேன். நீங்கள் எல்லாருமே மாற்றம் வராது அப்படின்னு நெகட்டிவாக இங்கே இருக்கக்கூடிய 1-2 பேரை தவிர இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறோம், இவ்வளவு அரசியல் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, ஒவ்வொரு தலைவரை பற்றியும் தனித்தனியாகவும் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ சொல்லுங்க, இந்த தேர்தலில் ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வருவது சாத்தியமா? கடந்த முறை நாம் வாக்கெடுப்பு செய்ததை விட இந்த முறை ஆண்களின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. என்றாலும் கூட ஒரு 50-50 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் எல்லாமே கலந்து தான் இருக்கிறது. இதை நான் ஒரு பாசிட்டிவ் நோட்டாகவே எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த தேர்தலில் ஒரு வாக்களிப்பதன் மூலமாக நாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் எண்ணுகிறது. எல்லாரும் ஓட்டு போட்டால் ஒரு மாற்றம் சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. 18+ மற்றும் ஒரு கல்லூரியில் இருந்து அடுத்த வாரம் மீண்டும்